அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 15/9/2025 நவமி திதி பின்னிரவு 1:31 வரை. அதன் பிறகு தசமி திதி. சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் காலை 7:31 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், கேது. இன்று என்ன செய்யலாம்? மதில் சுவர் கட்ட, மருந்துண்ண, கதிரறுக்க, தானியம் சேமிக்க, வனமூலிகை சேகரிக்க, சிவபூஜை செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிங்கம் எந்த ஒரு செயலையும் உடனடியாக செய்யாது. ஆனால் நன்றாக யோசித்த பிறகு வேகமாக செயல்பட்டு வெற்றி காணும். ஆமாங்க, நீங்களும் சிங்கம் தாங்க. உடனே எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க. ஆனால் முடிவெடுத்துட்டீங்கன்னா முன்வைத்த காலை எப்பொழுதும் பின்வைக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் யோசித்து முன்விளைவுகள், பின்விளைவுகள், பக்க விளைவுகளை எல்லாம் ஆராய்ந்த பிறகு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், முடிவெடுத்து முன்னோக்கி செல்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் மறதியெல்லாம் இப்போ இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் உடம்பும் கொஞ்சம் சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க. நேரம் கடந்து சாப்பிட்றது, நேரம் கடந்து உறங்க போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வேகமாக முடியும். அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் தைரியமாக சந்திக்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, பெற்றிருப்பதை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதே முக்கியம். ஆமாங்க, சிலர்கிட்ட சைக்கிள் தான் இருக்கும், ஆனால் அந்த மிதிவண்டியில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போய் வருவாங்க. சிலர்கிட்ட 4 விதமான கார்கள் 4 பக்கத்துலேயும் இருக்கும், ஆனால் ஏறி உட்காரும் பொழுதே கொஞ்சம் சோகத்தோடு உட்காருவாங்க. அது மாதிரி எது இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியாக பயன்படுத்த வேண்டும். மிதிவண்டியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி,
சரி அதை மகிழ்ச்சியாக பயன்படுத்தக்கூடியவர்கள், இது இறைவனின் அருட்கொடை என்று பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. நினச்சதெல்லாமே நிறைவேறும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும், வரவேண்டிய தொகையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. சூரியனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல நிறுவனத்தில் வேலை ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற உத்தியோகத்தில் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அடுத்த லெவலுக்கு நம்ம மாற வேண்டியதாக இருக்குது, அதில் வேறு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய அந்த கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சின்ன சின்ன சந்தோஷங்களை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் நல்ல பேரெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:30 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குழந்தைகளைப் போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகள் பயனில்லாத பொருட்களை வைத்து விளையாண்டு மகிழ்கிறார்கள். அதுபோல மகிழ்ச்சியானது பொருள் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்ததாகும்னு கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கூறுகின்றார்கள். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தி சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. காலையில் 7:31 வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நேற்று மாதிரி இல்லாமல் இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 7:31 நிதானமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரத்தில் நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள அங்கே நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களிடமும் நீங்கள் உரிமையாக பேசி சில வாய்ப்புகளையும் கேட்டு பார்ப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒரு செயலை ஒரு நாள் நாம் தள்ளி போட்டால் வெற்றியானது 2 நாள் தள்ளி போடும்.
ஆமாங்க. அதனால தாங்க எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போகவே மாட்டீங்கங்க. எப்பொழுதுமே எதை தொட்டாலும் அதை சீக்கிரமாக முடிக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் எதை செய்தாலும் உடனடியாக செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சுறுசுறுப்பாக சில முக்கிய வேலைகளை செய்து முடிப்பீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஏதாவது நம்ம பண்ணணும், புதுசாக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் சில முக்கிய முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. இருந்தாலும் நேற்று வந்தவங்கெல்லாம் பெருசாக சம்பாதிக்கிறாங்க, லாபம் பார்க்குறாங்க, நம்மால் முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இடம், அதாவது நிலம், அதாவது வீட்டு மனை, இதெல்லாம் வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேதிகளை நாம் கிழிப்பதாக நினைக்கிறோம். உண்மையில் தேதிகள் தான் நம்மை கிழிக்கின்றன. ஆமாங்க, தினசரி கேலண்டரில் ஒரு தேதியை நாம் கிழிக்கும் போதெல்லாம் நம்முடைய ஆயுள் காலம் சுருங்கி வருகிறதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சீக்கிரமாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும். செய்ய வேண்டியதை தள்ளி போடாமல் செய்யணும். சாதிக்க வேண்டியதையும் சீக்கிரமாக சாதித்து காட்டணுங்கிற முடிவோடு இயங்கும் எப்பொழுதும் எல்லா நாட்களையும் நன்மையாக பயன்படுத்தக்கூடியவர்கள், திறமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக சோர்வு களைப்பும் இருக்குங்க. சில நேரங்களில் முன்கோபங்களும் போகுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் சந்திரன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. வியாபாரத்திலையும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஆறுதலுக்காக கூட அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையுமே நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்கங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு நீதிபதியால் தீர்க்க முடியாத விஷயத்தை எல்லாம்
காலம் தானாக தீர்த்து வைத்து விடும். ஆமாங்க, அதனால தாங்க நமக்கும் ஒரு காலம் வரும், நமக்குன்னு ஒரு காலம் வரும், நல்ல காலம் வரும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய கடமையையும் சிறப்பாக செய்து முடித்து கொண்டு கால நேரத்தை மனதில் வைத்து கொண்டு கடினமாக உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சுக்கிரன், புதன், சூரியன், கேதுன்னு 4 கிரகங்கள் 12வது வீட்டில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகிறது, பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை வாங்கி கொடுக்கறதுன்னு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியான செய்திகள் எல்லாமே தேடி வருங்க. உங்கள் ராசியை சனி பகவான் 7வது பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் திடீர்னு முடியாமல் போகுது. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தா இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்னதாக ஆரோக்கிய குறைவு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள், வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோகஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பணவரவு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் திறமை அல்ல, உங்களுடைய அணுகுமுறையே உங்களுடைய உயரத்தை தீர்மானிக்கும். ஆமாங்க, நாம் மெத்த படிச்சிருக்கலாம், மேதாவியாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தவங்களை எப்படி நாம் அணுகிறோம், எப்படி நாம் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நாம் நடந்துக்கிறோம், அவங்கள எப்படி நாம் நடத்துகிறோம், அதை வச்சு தாங்க நமக்கு உயரம் இருக்கும், உயர்வு இருக்கும், பேரு புகழும் இருக்குங்க. அதனால தாங்க எல்லாரையும் நீங்கள் மதிப்பீங்க, எல்லாருக்கும் உரியதையும் நீங்கள் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் நல்ல விதத்தில் அணுகக்கூடியவர்களெல்லாம், நல்ல விதத்தில் ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், அது கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தினத்தில் இருக்குது. வீடு வாங்கிறதுக்கு, கட்டுறதுக்கு, பேங்க் லோனுக்கு அலைஞ்சின்னு இருக்கேன், சரியாக எதுவுமே கிடைக்க மாட்டேன்னு சிலர் நினச்சின்னு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சொத்து பத்து விவகாரங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாமே தீர்வு கிடைக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்குங்க. பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டோங்கிற மாதிரியான சந்தோஷமும் இன்றைக்கி உங்களை எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துறங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றிக்கு அருகே செல்ல, வெற்றி அடைய லிஃப்ட் ஏதும் இல்லை. படிக்கட்டுகள் தான் இருக்கின்றன. படிக்கட்டுகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். அதுவும் ஒவ்வொரு படியாக. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சிலர்லாம் ஒரே முட்டாக வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி வந்திருக்கீங்க. ஒவ்வொன்றாக கடந்து வந்திருக்கீங்க. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தியாகங்கள் செய்து இன்றைக்கி நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அதனால தாங்க அடுத்தவங்க முதுகு மேலே ஏறி சவாரி செய்து நாம் முன்னுக்கு வர்றதை விட நாமே ஒவ்வொரு படியாக ஏறி முன்னுக்கு வருவோம்னு தன் காலே தனக்குதவி, தன் கையே தனக்குதவின்னு சொந்த காலில் சொந்த உழைப்பில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன முடிவுகளாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கூட காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எதை தொட்டாலும் நல்லது நடக்குங்க. ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி போட்டிகள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுகமாக சின்ன சின்ன அவமானங்கள், மரியாதை குறைவான சம்பவங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களை கையாள உங்களுடைய மூளையை பயன்படுத்துங்கள். அடுத்தவர்களை கையாள உங்களுடைய இதயத்தை பயன்படுத்துங்கள். ஆமாங்க, நம்ம விஷயத்தில் நாம் அப்படியே நாம் பாவம் அப்படின்லாம் நம்மளை பார்த்துக்கூடாது. நம்ம விஷயத்தில் நம்ம கராராக தான் இருக்கணும். அதனால தான் நம்ம விஷயத்துக்கு நாம் மூளையை பயன்படுத்தணும். ஆனால் அடுத்தவங்க விஷயத்துக்கு இதயபூர்வமாக பார்க்கணும், இதயம் மூலமாக பார்க்கணும், கொஞ்சம் இறக்கப்பட்டு பார்க்கணும், நீதி எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்காக இறங்கி போகும் நீங்கள் உங்கள் விஷயத்தில் கராராகவே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை எப்பொழுதுமே நியாயவாதிகளாக செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, நினச்சது நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திடீர்னு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலிருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி புதுசாக ஏதாவது தொடங்கிறது, புது முதலீடு செய்கிறது, புது பங்குதாரர்கள் வேலையாட்களை சேர்க்கறதுன்னு அமோகமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே தொடங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, மனிதனுக்கு மனிதன் சரியான நட்புறவு கொள்வதை தடுக்கின்ற எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது மதமல்ல, அது அடக்குமுறையின் வெளிப்பாடாகும். ஆமாங்க, அதனால தாங்க மனித நேயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. மதத்தை தாண்டிய மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. நல்ல வேலையாட்கள் வேலைக்கு வந்து சேருவாங்க. நல்ல பங்குதாரர்களும் இன்றைய தினத்தில் வந்து கிடைப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மற்றொரு பக்கம் பரவாயில்ல, நமக்கு ஆதரவாக எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் உங்களை வந்து எட்டி பார்க்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:30 மணிக்கு பிறகே அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒருபோதும் சவால்களிலிருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள். ஏனென்றால் வெற்றி சவால்களில்தான் அடங்கி கிடக்கும். ஆமாங்க, அதனால தாங்க சேலஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்பட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன், மோதிரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அஞ்சா நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி யோசிப்பீங்க. நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சு, அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நம்ம ஏதாவது சேமிக்கணும், விலை உயர்ந்த தங்க நகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சா நல்லது அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. இன்றைக்கி உறவினர்கள் நண்பர்களில் நமக்கு உதவுறவங்க யார், நம்மளை உதாசீனப்படுத்துகிறவங்க யார், அந்த உண்மையெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. 7ஆவது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு விஸ்வரூபம் எடுப்பீங்க. முடியாத விஷயங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் ஒரு பெரிய அந்தஸ்தில் நீங்கள் உட்காருவீங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மட்டத்தில் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவும் கொடுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி ஒத்தாசையாக இருப்பாங்கங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன செலவுகள் உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் அதே நேரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர்களை விட மோசமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆமாங்க, உங்களை நீங்கள் மதிக்கணுங்க, உங்களை நீங்கள் நேசிக்கணுங்க, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நாம் சமூகத்தில் பெருசாக வர முடியும், அடுத்தவங்க மனசுலையும் இடம் பிடிக்க முடியுங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு எளிமையாக இருப்போம் அப்படின்னு நினச்சி ஏமாறாமல் வலிமையாக இருந்து விடுவோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிநாதனுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது, மகனுக்கும் நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. ஜாதகம்லாம் பொறிஞ்சிருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு, பாத்திர வேண்டியதான் இன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் சேருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். பழைய கடன் பிரச்சனை 1-2 இன்னைக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கு சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எந்த முயற்சியாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நமக்கும் நல்ல நேரம் இருக்குது, கொஞ்சம் லாபமெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்பட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆறுதலும் கூறுபவர்களாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.